வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம ஆக்சுவலி சயின்ஸ்ல கம்ப்யூட்டர் யூனிட், அதாவது யூனிட் 6, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 யூனிட்டை நம்ம முடிச்சிட்டோம். அதுனா ஸோ காந்தவியலை பத்தி படிச்சிருந்தோம். ஒவ்வொரு யூனிட்டையும் பார்த்துருந்தோம். நீரை பத்தி பார்த்தோம், வாட்டர். அப்புறம் அன்றாட வாழ்வில் வேதியியல், நம்ம கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், நம்ம எவ்ரிடே லைஃப்ல எப்படி கெமிஸ்ட்ரி முக்கிய பங்காற்றுது, இந்த யூனிட்டை பார்த்தோம். அப்புறம் நமது சுற்றுச்சூழல், அவர் என்விரான்மெண்ட், இதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்றாட வாழ்வில் தாவரங்கள், அதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்ததான் எவ்ரிடே லைஃப்ல, டே டு டே லைஃப்ல நமக்கு தாவரங்கள் எப்படி இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. அண்ட் 16 பார்த்தீங்கன்னா வன்பொருளும் மென்பொருளும், அதாவது கம்ப்யூட்டரை பத்தி நீங்க கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் ஆப்ரேட் கூட பண்ணியிருப்பீங்க. அடுத்தனா ஸ்கூல்ல ஒரு லேப் உண்டு. ஸோ வீட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட ஒரு வடிவம் தான். மொபைல் எல்லாருமே யூஸ் பண்ணதுக்கு தெரியும். அதில் கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது, ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ கிரியேட் பண்ணுறது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கம்ப்யூட்டர் பண்ணோம். ஸோ கம்ப்யூட்டரில் முக்கியமாக வன்பொருளும் வெண்பொருளும் அப்படிங்கிற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் உண்டு. பட் அந்த யூனிட்டை நான் இன்னைக்கு எடுக்கல. ஆக்சுவலி அது நமக்கு ஏப்ரல் மாதம், இதுதான் ஏப்ரல் மாதம் நமக்கு எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு கிளாஸ் 2 பேஜ் 3 பேஜ் தான் வருது. ஸோ ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு இந்த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிளாஸ் உண்டு. அடுத்த கிளாஸ்ல நமக்கு ஒன் வேர்ட் டெஸ்ட், ஒரு 4 கிளாஸ் உண்டு. ஸோ 4 கிளாஸுமே என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே படிச்சதை ரீகால் பண்ணலாம். ஏன்னா படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரீகால் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆ ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பேஜை படிப்போம், அப்புறம் நாளைக்கு இன்னொரு பேஜை படிப்போம், திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரமாட்டோம். எக்ஸாம் முன்னாடி படிக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை பிளான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நமக்கு தேவையான சில, நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு சில சிமுலேஷன்ஸ், சில வீடியோஸ் காட்டலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருந்தேன். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காந்தவியல் மேக்னிசம் அப்படிங்கிற அந்த யூனிட் இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷனை பார்க்கலாம். சரியா? இது ஆல்ரெடி நம்ம எல்லா கிளாஸ்ல பார்த்துருந்தாலும் காட்டியிருந்தாலும் நம்ம திருப்பியும் அதை ரீகால் பண்றோம், ரிவைஸ் பண்றோம். அதனால இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அன்னைக்கு அந்த கிளாஸ் இருக்கும்போது லீவ்ல மேபி ஏதாவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு அது யூஸா இருக்கும். அப்படிதானே? அண்ட் நீங்க படிச்சவங்கள திருப்பி படிக்கும்போது ஓகே, இதுல என்ன நம்ம கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்குது, நம்ம என்ன ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே. காந்தம். காந்தம் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். அப்படிதானே? நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தத்துல விளையாடுறது எல்லாமே பிடிக்கும். காந்தத்துல 2 முனைகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா வடமுனை, தென்முனை. அப்படிதானே? நார்த் போல், சவுத் போல் இருக்கு. ரைட். நீங்க, நான் அப்பப்போ கொஸ்டின் கேட்கும்போது நீங்க சேட்ல மெசேஜ் பண்ணணும். சரியா? சரி. இப்போ நீங்க எதிர்த்தாப்புல பாக்குற ஒரு பார் மேக்னெட், காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இது ஒரு பார் மேக்னெட் தெரியுதா? ஒரு சட்டக்காந்தம், தமிழ்ல சொல்லுவோம் சட்டக்காந்தம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அதுல என்னன்னு போட்டிருக்குது நார்த் போல், எஸ்ன்னு போட்டிருக்குது சவுத் போல். சரியா? ம். வடமுனை, தென்முனை அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. இப்போ 2 மேக்னெட்டை நான் இப்ப ஒரு மேக்னெட் இதில் வைக்க முடியும், ஒரு மேக்னெட் தான் வைக்க முடியும். ஸோ பட் நீங்க புரிஞ்சுக்கலாம். 2 மேக்னெட் பக்கத்துல பக்கத்துல கொண்டு வரோம். 2 மேக்னெட்டும் சவுத் சவுத் இல்ல நார்த் நார்த் இருந்தா என்ன ஆகும்? அதாவது ஒரே முனைகள். யோசிச்சு சேட் பண்ணலாம். 2 காந்தங்களை கொண்டு வரீங்க. ஒரு காந்தத்துடைய தென்முனையும் இன்னொரு காந்தத்துடைய தென்முனையும் அருகில் அருகில் வந்தா என்ன நடக்கும்? இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஒரு காந்தத்துடைய அந்த நார்த் போலும், இன்னொரு காந்தத்துடைய நார்த் போலும், சவுத் போல். நீங்க வடமுனை தென்முனை 2 போலும் ஆனா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 காந்தத்தை கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? யோசிச்சு பண்ணலாம், யோசிச்சு சேட் பண்ணலாம். நீங்க வெல்கம். நீங்க எந்த அளவுக்கு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க இதுல நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ரைட். இத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. 2 காந்தங்களும் அருகருகே வருகிறது, சட்ட காந்தங்கள். சரியா? 2 காந்தங்களும் முனைகள் பார்த்தீங்கன்னா ஒரே முனையை நம்ம நோக்கி வச்சிருக்கோம். தென்முனை தென்முனை, வடமுனை வடமுனை. இந்த மாதிரி என்ன நடக்கும்? எஸ். ஒத்த முனைகள், அதாவது ஒரே மாதிரி முனைகள். சரிங்களா? சேம் போல், இங்கிலீஷ்ல அப்படி சொல்றோம்ல, சேம் போல். அருகருகே வந்தா
ரிப்பல் ஆகும். எஸ், விலக்கும், ஒன்றை ஒன்று அப்படியே விலக்கி தள்ளிரும். நான் இங்க உங்களுக்கு மேக்னெட் வச்சு பார்க்க முடியும், ஒரே ஒரு மேக்னெட் தான் வைக்க முடியும். பட் அந்த இன்னொரு மேக்னெட் பதிலாக அந்த காம்பஸ் சைடுல இருக்கக்கூடிய அந்த காம்பஸ் வச்சு காட்ட போறேன். காம்பஸ் அப்படிங்கிறது திசைக்காட்டு கருவி அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம், நம்ம புக்ல உண்டு, திசைக்காட்டு மேக்னடிசம்லாம் உண்டு. அதை வச்சு காட்ட போறேன். அண்ட் இப்போ ஒத்த முனைகள், ஓகே சார். மாத்தி முனைகள்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு காந்தத்தோடைய தென்முனையும் இன்னொரு காந்தத்துடைய வடமுனையும் வந்தா, ஒரு காந்தத்துடைய சவுத் போலோ இல்ல நார்த் போலோ, இன்னொரு காந்தத்துடைய சவுத், இப்போ ஒரு காந்தத்துடைய நார்த் போல் இருக்குன்னா இன்னொரு காந்தத்துடைய சவுத் போல் பக்கத்துல வந்தா என்ன நடக்கும்? ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா முனைகள் மாறி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்து போல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம்னா அது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. எஸ், இப்போ என்ன நடக்கும்னா ரிப்பல் பண்ணும். சரி, அட்ராக்ட் பண்ணும். அப்படிதானே? அட்ராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றை ஒன்று கவர்ந்து, அப்ப அந்த ரெண்டு மேக்னெட்டை ஒட்டிக்கணும். ஸோ இதை பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த மேக்னெட்டை சுத்தி ஒரு மாதிரி என்ன சார் சின்ன சின்ன கோடு போட்டிருக்காங்க, இது நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், காந்த விசை கோடுகள் அப்படிம்பாங்க. ஒரு மேக்னெட்டை சுத்தி இதெல்லாம் இருக்கும். பட் அது அது இன்டெப்தா நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. பட் இப்படி இப்படி இருக்கு. சரியா? நான் என்ன பண்றேன்னா இந்த காம்பஸ் கொண்டு வரேன், காந்த திசைக்காட்டு கருவியில. அதுலயும் பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கும். அதான் நார்த் போல் எப்படி சார் பார்க்கலாம்னா அந்த காம்பஸ்ல ரெட் கலர் பெயிண்ட் போட்டுருவாங்கல்ல, அதுதான் நார்த் போல். வடமுனைய இது பண்ணி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, அது வந்து எந்த கலர், அந்த கலர் எல்லா காம்பஸ்லயும் இருக்கும். சரியா? நார்த் போல் அப்படின்னு சொல்றோம்ல, எல்லா காம்பஸ்லயும் இருக்கும் அந்த ரெட் கலர்ல. அதை அது நோட் பண்ணிடலாம். ஓகே, இது நார்த் போல் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகே. வடமுனையன் நோக்கி இருக்கு. ஓகே. பொதுவாகவே பூமியில நீங்க வைக்கும் போது, இந்த காம்பஸை வைக்கும் போது இல்ல ஒரு காந்தத்தை வைக்கும் போது, அதாவது நம்ம தொங்க ஒரு நூல்ல கட்டி தொங்க விட்டா எந்த எந்த டைரக்ஷன்ல நோக்கி இருக்குன்னா பூமியோடைய வடதென் திசையை நோக்கி தான் இருக்கும். கிழக்கு மேற்கெல்லாம் அது நகராது. ஏன்னா பூமியே ஒரு மிகப்பெரிய காந்தம். அடுத்தது பூமியிலையும் காந்த துருவங்கள் அப்படிங்கிற போல்ஸ் இருக்கு, வடமுனை தென்முனை இருக்கு. அப்ப அதனால காந்தம் காம்பஸ் இப்படிலாம் இருக்கும். வடக்கு திசை நோக்கியும் தெற்கு திசை நோக்கி நிற்கும். ஓகே. இப்போ இதுல அந்த ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா, நான் என்ன போல் சொன்னேன் பாத்தீங்கன்னா சவுத் போல் சொன்னேன், தென்முனை. இங்க அந்த மேக்னெட்ல அந்த நார்த் இருக்கு. அடுத்துதானே? ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் போல் பக்கத்துல கொண்டு வரலாமா, என்ன நடக்கும் பார்ப்போம். ஸோ இங்க வந்து அட்ராக்ட் பண்ணாது, அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா அந்த குறிமுள்ள பாருங்க அப்படியே எப்படி இருக்கும். சரியா? இந்த பாருங்க. அதான் அட்ராக்ட் பண்றதுனால எப்படி காமிக்கி. சரியா? இப்போ நான் மேக்னெட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்புதேன். என்ன நடக்கும் பாருங்க, இப்ப பாருங்க என்ன நடந்துச்சு. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சு இதுல. மேக்னெட்டை திருப்பினேன், அதாவது போல்ஸை மாத்தினேன். சவுத் இருக்கிற ரெண்டு இடத்துல நார்த் இருந்துச்சு, நார்த் இருக்கிற இடத்துல சவுத். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கம்பேர் பண்ணும்போது காம்பஸ்ல எப்படி மாறுனுச்சுன்னா, காம்பஸை ஒண்ணுமே பண்ணல, அதே இடத்துல வச்ச காம்பஸ்ல மாறி இருக்கு. ஏன்? பிகாஸ் நீங்க காந்தத்துல என்ன பண்ணிருக்கீங்க, சவுத் போல் நார்த் போல்ல சவுத் போல வச்சிருக்கீங்க. அந்த காந்த ஊசி அந்த காம்பஸ் பக்கத்துல இரண்டு வேறான துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப நம்ம பார்த்துருந்தோம். அப்ப இது சவுத் போலா இருக்கும்போது அங்க கண்டிப்பா நார்த் போல் தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் அட்ராக்ட் ஆகும். அதனாலதான் அந்த குறிமுள் திரும்பினுச்சு. இப்ப பாருங்க ரெட் கலர்ல வந்துட்டா. இப்ப நீங்க இப்படி பாத்தீங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காம்பஸை கொஞ்சம் தள்ளி, சார் நான் வந்து சுத்தி கொண்டு வர போறேன் சார், என்ன நடக்கும் பார்க்குமா, கண்டிப்பா பாருங்களாம். பாருங்க என்ன நடக்கு. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அப்படி மெதுவா அனலைஸ் பண்ணுங்க. என்ன நடக்குன்னா மெதுவா தான் கொண்டு வரேன், ஏன்னா உங்களுக்கு அந்த குறிமுள்ளோடைய காம்பஸோடைய மூவ்மெண்ட் தெரியணும், என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் நான் மெதுவா தான் பண்றேன். மெதுவாவே பார்த்து சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ம். என்ன நடந்துச்சு சொல்லலாமா யாராவது ஒருத்தர்? என்ன பண்ணோம்? அங்க இருக்கும்போது காம்பஸ் வந்து ஆப்போசிட் இருந்துச்சு, நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த மேக்னெட்ட காந்தத்தை சுத்தி வரும்போது குறிமுள்
தன்னுடைய டைரக்ஷனை மாத்திக்கிட்டு பாத்தீங்களா? ஏன்னா இயற்பியலோட விதிகள் என்னைக்குமே எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். பிசிக்ஸ், நம்ம லா அப்படின்னு சொல்றோம்ல. பல அறிவியல் அறிஞர்கள், அதாவது ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல உண்டு, யூனிவர்ஸ்ல உண்டு. அதுல சில இது பாத்தீங்கன்னா கணிக்கணும். நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கும் போது நம்மளுக்கு சில விதிகள் புலப்படும். நம்ம இப்ப சாதாரண மனிதர்கள், நாம இன்னும் கண்டுபிடிக்க ஸ்டேஜுக்கு போல. ஆனா நம்ம கண்டுபிடிச்சு நிறைய சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டீன்ல இருந்து ஆல்பர்ட் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஐசக் நியூட்டன், ஏகப்பட்ட பேரு நமக்கு நிறைய கண்டுபிடிச்சு தந்திருக்காங்க. அப்படிதானே? அப்போ இதெல்லாம் விதிகள் இப்படிதான் இருக்குது, இப்படிதான் இயங்குது. இந்த உலகத்துல, இந்த யூனிவர்ஸ்ல, உலகம் அப்படின்னா நம்ம பூமி உருண்டை மட்டும் இல்ல, யூனிவர்ஸ்லயே இந்த ரூல் ஒர்க் அவுட் ஆகுது. எப்போதுமே ஒரு விதிகளை சொல்லும் போது சும்மா வாய்க்கு வந்தபடி சொல்ல முடியாது. இப்படி இருக்கும்பா, அப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்ல முடியாது. சயின்டிஸ்ட் அப்படி ஒரு காலத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவன் அதுக்கு தன்னுடைய வாழ்நாள இழந்திருக்காங்க. சில இது அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காண்டி கண்ணு போவோம், வாயில அந்த ஆசிட்லாம் தூக்கி ஒரு சயின்டிஸ்ட் ஊத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு தவம் மாதிரி தான். அவங்க வந்து அந்த ஃபீல்டுக்காண்டி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், கண்டுபிடிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய இது வந்திருக்கு. அப்ப இயற்பியல் விதிகள் அப்படின்னா எப்போதுமே பொருந்தணும், எப்போதுமே சரியாக இருக்க வேண்டும். சப்போஸ் ஒரு லா சரியா இல்லைன்னா அதை அடுத்த வர சயின்டிஸ்ட் அதை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இது வேண்டாம்ப்பா, இது தப்பு, இந்த இடத்துல தப்பா சொல்லியிருக்காருப்பா, ஏன்னா நான் இப்படி செஞ்சு பார்த்தேன், இப்படி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அவர் புது ஒரு லா சொல்லுவார். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இருக்கு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய, இப்போ நீங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய லா தான். வடமுனை தென்முனை அட்ராக்ட் ஆகி இதை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆமா, காம்பஸ் வச்சு செஞ்சு பார்க்காங்க, ரெண்டு மேக்னெட் செஞ்சு பார்க்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்காங்க, இந்த விதி ஒர்க் அவுட் ஆகுது. அதை தான் நம்ம இந்த சிமுலேஷன் மூலியமா பார்க்குறோம். சரிதானே? திருப்பி இந்த காம்பஸ் அப்படியே கொண்டு வரும்போது அந்த காம்பஸ் நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா எப்போதுமே ஒன்றை ஒன்று விளக்கும், ஒன்றை வேற வேறு துருவங்கள் ஈர்க்கும். அந்த லா படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ சவுத் பக்கத்துல வரும் போதே மாறிடும். குட். இது புரிஞ்சுதா? ரைட். இது எர்த்தை வச்சு கூட பார்க்கலாம். ஏன்னா எர்த்தும் நம்மளுடைய மிகச்சிறந்த ஒரு காந்தம் தான். அப்படிதானே? இந்த எர்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட் வச்சா எப்படி தான் இருக்கும், நார்த் போல் சவுத் போல நோக்கி தான் இருக்கும். நீங்க காம்பஸை வச்சாலும் அது எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பூமியோடைய வடதென் துருவத்தை நோக்கி தான் இருக்கும். அந்த பிக்சரை காமிச்சிருக்காங்க. இதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த லைனு உங்களுக்கு புரிஞ்சுது. இதுல நீங்க எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம். இது எனி டவுட் இருக்கு, ஏன்னா அப்பப்போ டவுட்டை கேட்டுடலாம் நீங்க. சார் இதுல எனக்கு திருப்பி ஒரு தடவை காட்டுங்கன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு இதுல இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுனாலும் யூ ஆர் வெல்கம். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஒரு சிமுலேஷனுக்கு போக போறோம். ஒரு நிமிஷம் அந்த சிமுலேஷன் எடுத்துருந்தேன். சிமுலேஷன் எடுத்திருந்தாலும் அது ஓகே. சார் என்ன சிமுலேஷன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து காந்தத்தை பார்த்தோம். அப்படிதானே? காந்தத்தை பார்த்தோம். அந்த காந்தத்துல வடமுனை தென்முனை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். இந்த காந்தத்துல ம், இப்படி இருக்கு, எந்த முனை ஸ்ட்ராங்கான முனை? யோசிச்சு நீங்க சொல்லலாம், சேட்ல பண்ணலாம். இதுல எந்த முனை வந்து ஸ்ட்ராங்கான முனைன்னு நினைக்கிறீங்க? கமான். எந்த முனை ஸ்ட்ராங்கா இருக்கும்? எனி எனி ஐடியா? வடமுனை ஸ்ட்ராங்கா இருக்குமா, தென்முனை ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்கறேன். அதுதான் கேட்கறேன், எந்த துருவம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்? வடமுனையா, தென்முனையா? ஏன் தென்முனைன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, ஏன் தென்முனைன்னு சொல்றீங்க? இல்ல ஏன் வடமுனைன்னு சொல்றீங்க?
இல்ல சார், சும்மா சொன்னோம் அப்படிங்கீங்களா? சும்மா சொல்லி பார்த்தேன் சார், ஒரு ஏதோ ஒன்று முனை வந்து இதா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ரைட். இப்போ இதுல இந்த இந்த சட்ட காந்தத்துல இந்த முனை ஸ்ட்ராங்கு அல்லது இந்த முனை ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றதை விட ஒரு சிமுலேஷன் நம்ம பார்ப்போம். அந்த சிமுலேஷன்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, ஒன் செகண்ட். ம் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம சொல்லணும், இந்த ஒரு காந்தத்துல எந்த துருவம், நார்த் போலா சவுத் போலா, ஸ்ட்ராங் எது வலிமை மிக்கதுன்னு கேட்டேன். சில பேர் வடமுனைன்னு சொல்றீங்க, சில பேர் தென்முனைன்னு சொல்றீங்க. பார்க்கலாமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணறோம்னா, ஒரு சின்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிமுலேஷன் தான். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். அதுல ஒரு பின்னை வச்சுக்கிட்டு இந்த காந்தத்துடைய அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் வச்சு பார்க்க போறேன். சரியா? ஏன்னா அது எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது அதை வச்சு நம்ம விளக்குறதையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செலக்டா வச்சு ஒரு ரெண்டை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். அந்த இடத்துல அப்படி ஒட்டி வச்சுக்காங்க, ஸ்கைல ஒட்டி வச்சுக்காங்க காண்டி எப்படி சொல்றாங்க. சரியா? ஓகே. ரைட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கலாம். சின்ன இதுல பாத்தீங்கன்னா மேக்னெட்டோடைய உருவம் மாறி இருக்கு, சைஸ் கூடி இருக்கு. பாத்துருக்கீங்க ஒரு நாலு டைப். இதை நாலுத்தையும் நம்ம வச்சு பார்க்க தான் போறோம். ஏன்னா நீங்க ஃபுல்லாவே பார்த்துட்டு ஃபைனலா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, குட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பின் எடுத்துக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, பின்னு. இந்த பின்னு காந்தத்துல ஒட்டுமா ஒட்டாதா? ஒரு குண்டூசி, சரியா? ஒரு குண்டூசி நம்ம வச்சுக்கோம். காந்தத்துல ஒட்டுமா ஒட்டாதா? ஓட்டும். கரெக்டா? ரைட். நான் இப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கேன். ஸோ இங்க வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னால நான் அந்த நாலுல இருந்து 5 கூட்டம் 9 அப்படிதானே? அந்த 9 சென்டில வச்சுக்கிறேன். இந்த பின்னை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பின்னை கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கொண்டு போறேன். ஒரு டைம்ல பாருங்க அட்ராக்ட் ஆயிரும் பாருங்க, ஒட்டிக்கிடும் அப்படிதானே? ஓட்டிக்கிட்டு. ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோமே. சரி. இப்போ அதுல ஒரு ரெட் கலர் பாயிண்ட் குடிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்தா தெரியுது. இந்த ரெட் கலர் பாயிண்ட் என்னன்னா, எந்த இடத்துல அந்த குண்டூசி ஒட்டுனுச்சோ, சரியா, அந்த காந்தத்து மேல ஒட்டுனுச்சோ அந்த அந்த பிளேஸ சொல்றோம். அந்த டிஸ்டன்ஸை நம்ம இப்படி பார்க்கறதுக்கு இதை மேல கிளிக் பண்ணா அது சொல்லிடுவாங்க. ஓகே, D1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். 1.5 சென்டிமீட்டர். அதாவது அந்த நார்த் போல் ஒரு நாள்ல இருக்கு. ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன், குண்டூசி அங்க இருந்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் பக்கத்துல வரும்போது அட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட். இப்போ ஸ்ட்ரென்த்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேக்னெட்டை மாத்தி வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு போல் பார்த்தோம், இன்னொரு போல் பார்க்க போறோம். அதுவும் 4 வரைக்கும் வச்சுக்கிட்டு இந்த இதை நான் 9ல இருந்து இப்படி கொண்டாடுறேன். சரியா? இப்போ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்றேன்னா அப்படியே கொஞ்சமா வழக்கம் போல முன்னாடி கொண்டு வருவேன். ஏன்னா எங்கனாலும் அட்ராக்ட் ஆகலாமா? எங்க அட்ராக்ட் ஆகும்? அட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்ப்போமா இந்த டிஸ்டன்ஸை? D2 1.5 சென்டிமீட்டர். D1 1.5 சென்டிமீட்டர் தான். D2 1.5 சென்டிமீட்டர் தான். அப்ப என்ன அர்த்தம்? இதை சைடில் நீங்க மனசா வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல ஒரு ஷீட்ல போட்டு நம்ம என்டர் பண்ணலாம். சரியா? ஓகே. இப்ப இன்னொரு பெரிய காந்தத்தை எடுக்கிறேன். சரியா? இதை புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ம். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுல? ரைட். இப்போ இதுல வந்து நம்ம படிக்கலாம். Both poles of magnet A attract at a distance of 1 centimeter. He showed that both the poles of the magnet, that is north pole and south pole, are equally strong. இந்த ஒரு பாயிண்ட்.
இது என்னங்கிறத நம்ம லாஸ்டா திருப்பியும் ஒரு பட்டம் இது படிக்க போறோம். இப்போ நம்ம இன்னொரு மேக்னெட் எடுப்போம், பெரிய மேக்னெட் இருக்கும். சரியா? இப்போ இந்த பின்ன இங்க சம்திங் ஒரு இடத்துல வைக்கிறேன். நான் ஒரு 4.5 இருக்கா, ஸோ ஒரு 9.5 வைக்கணும். ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் வைக்கணும். அதுதான் இருக்கு, இங்க கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ இப்போ நம்ம என்ன பண்றேன், டிஸ்டன்ஸை குறைக்கணும். இதுக்கு முன்னாடி இப்போ நான் பக்கத்துல கொண்டு வர போகும்போது ஒரு சில கொஸ்டினை கேட்குறேன். என்னன்னா, போனையில 1.5 வந்துச்சு, இப்போ இந்த மேக்னோட மாத்திருக்கீங்க. இதே மாதிரி அந்த மேக்னெட்டோடைய 1.5 சென்டிமீட்டர்ல அந்த பொருளானது அட்ராக்ட் ஆகிடுமா, இல்ல அந்த 1.5ஓட குறையுமா, சென்டிமீட்டரோட குறையுமா, இல்ல 1.5ஓட அதிகமா இருக்குமா? கேட்குற கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்மளே யோசிக்கலாம். இருந்தாலும் நானே கேட்கறேன், நீங்க ஆன்சர் சொல்லலாம். சொல்லுங்க. அதாவது நம்ம 4 விதமான மேக்னெட் எடுத்திருக்கோம் இங்க. ஒரு மேக்னெட்டோடைய சைஸை பார்த்தீங்க, நான் அங்கேருந்து இந்த பின்னை கொண்டு வந்து பார்த்தேன். 1.5 சென்டிமீட்டர்ல அட்ராக்ட் ஆச்சு. உடனே போல மாத்தி பார்த்தேன், வட தூரம் தென் தூரம் மாத்தி பார்த்தேன். அப்பவும் ஏதாவது மாறும் பார்த்தா மாறல 1.5. அப்ப அதுல நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, ரெண்டு போலுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல அந்த பொருளை கவருது அப்படின்னா, அது வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரென்த் ஒண்ணுதான், வலிமையும் ஒண்ணுதான் அப்படின்னு படிச்சோம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்சம் பெரியதான மேக்னெட் எடுக்கிறோம். நான் பின்ன கொண்டு வரேன், ஆனா எனக்கு இப்போ ஒரு டவுட். நான் வந்து கேட்கறேன் உங்ககிட்ட, என்னப்பா அந்த 1.5ஓட கம்மியா வருமா, இல்ல 1.5ஓட கூட வருமா, இது இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறேன். பார்க்கலாமா? இதான் நீங்க ஆன்சரை சேட் பண்ணலாமே. பண்ணுங்க பாப்போம். சார் 1.5 சென்டிமீட்டரோட குறையும் சார், ஏன்னா மேக்னெட் கொஞ்சம் பெருசா இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல சார் 1.5 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே அது கவர் அட்ராக்ட் பண்ணிரும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இல்ல சார் சேம் 1.5 தான் சார் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு இதுதான், நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பாக்குறதான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகு ஒரு ஒரு 2 3 மட்டும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா அந்த ரிசல்ட்டா நல்ல ஞாபகம் வந்த பிறகு நமக்கு எதனாலும் சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கலா நம்ம திங்க் பண்ணுவோம். அப்படிதானே? ஓகே, இப்படி நடந்தா இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மனித மூளையே பாத்தீங்கன்னா அதுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். ஏன்னா நம்ம நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளால அடைஞ்சிருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவத்தையும் நம்மளால அடைய முடியாது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆயுள் காலம் பத்தாது. அப்ப என்ன பண்றோம்? நம்ம ஆனா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றோம். இதை அப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நீங்க ஏத்தாப்புல நிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்லே வந்து மேல விழல. ஆனா நீங்க ஏத்தாப்புல நிக்கிறோம், ஒரு கல்லை தூக்கி எறியனா உங்க நோக்கி கல் வருது. டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அது கல்லுன்னு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த அத்தனை வருஷத்துல உங்களை நோக்கி அந்த கல் வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னா, ஓகே, என்னதான் பட்டா என்னதான் ஆகும் பாத்துருவேன் அப்படின்னா நீங்க நிப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்க மாட்டோம், உடனே விலகி போயிடும். அதுக்கு முன்னாடி நமக்கு எப்பவுமே கல்லு படாட்டாலும் ஆனா இந்த டைம் நம்ம விலகிப்போம். அதுதான் மனித மூளையோடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பு. என்ன பண்ணும்னா அந்த மனித மூளை தனக்கு தேவையான தகவல்களை சேகரிக்கும். உலகத்தோடைய அனுபவத்திலிருந்து சேகரிக்கும். சில இது லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்க்கும். ஓகே, இது இப்படிதான்ப்பா. இப்ப நம்ம சொல்றோம்ல, கல்லு நம்ம மேல விழுந்து ரத்தம் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து விலகி போறது வந்து, ஆமா நம்ம போன தடவை கல்லு பட்டுதுப்பா அதனால எனக்கு ரத்தம் வந்ததுப்பா அதனால நான் விலகிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்னது? எல்லாராலையுமே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அடைய முடியாது. உடனே இன்னொரு இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் நம்ம வச்சிருக்கோம். சோதனை பண்றோம், கல்லை நோக்கி வருதுன்னா அவங்க பார்த்தோன்னே இந்த மூளை சமிக்கை சிக்னல் கொடுக்கு. ஓகே, விலகி இருப்பா அப்படின்னு சொல்லி உடனே விலகும். அப்ப லாஜிக்கலா திங்க் பண்றது மூளை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான இருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? சரியா? அதனாலதான் நம்ம வந்து அஹ், உங்களுக்கு வந்து நீங்க இப்ப இப்ப 7th படிக்கிறீங்க, ரொம்ப சாரி 6th படிக்கிறீங்க, நீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணீங்க. ஆனா நீங்க ஹையர் கிளாஸ் படிக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது போட்டித் தேர்வுகள்லாம் வரும். இந்த போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க ஒரு நபர், நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஒரு நபர் ஒரு ஒரு இத ஒரு பில்டிங்கை வந்து 10 நாளில் கட்டுகிறார். 3 நபர் அதே பில்டிங் எத்தனை நாள் கட்டுறார் அப்படிமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம்? உடனே நம்ம வெளியில போய் ஒருத்தரை ஒரு வீடை கட்ட சொல்லி அப்புறம் 3 பேரை கூட்டு அதே வீடை கட்ட சொல்லி நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான். முடிஞ்சிடும், டைமே முடிஞ்சிடும்.
அப்போ நம்ம லாஜிக்கல் திங்க் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடை கட்டுறத நம்ம வந்து ஒரு ஆட்கள் உட்காந்து பண்றத நம்ம உட்காந்து பார்க்க போற கிடையாது. பார்த்துருக்க மாட்டோம். அடுத்த எவ்வளவு நாள் கேட்டேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களோட திறமை, ஸ்பீடு, வேகம் இதெல்லாம் வேற வேற. ஸோ இங்க கேட்கிட்டு ஒரு ஆவரேஜா கேட்கறான் அப்படின்னா அதுல 4 ஆப்ஷன் கொடுத்தா அந்த 4 ஆப்ஷனுக்குள்ள நம்ம யோசிக்கணும். ரொம்ப ஈஸி தான். அடுத்தானே அப்ப நம்ம யோசிப்போம் லாஜிக்கலா. ஒருத்தன் ஒரு வீடை 10 நாள் கட்டுறானா, அப்ப 2 பேரு 5 நாள் கட்டுவாங்களா, அப்புறம் 3 பேரு அப்ப 5 நாளுக்குள்ள கட்டுவாங்களா? இந்த மாதிரி ஒரு லாஜிக்கா திங்க் பண்றோம்ல சார். இதுதான் மூளையோடைய ஒரு இது. இத மாதிரி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்ல இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம புக்ல நம்ம ஸ்டடிஸ் அறிவியல் சம்பந்தப்பட்ட போட்டிருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க புக்கை படிக்கணும். புரியுதா? இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாமே நான் ஏதோ புதுசா சிந்திச்சதெல்லாம் கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா புக்ஸ் தான் படிப்பேன். அப்ப அங்க சில கருத்துக்கள் சொல்றாங்க, எனக்கே அது புதுசா இருக்கும், எனக்கே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உடனே அதை படிப்பேன். ஓகே, ஓ ஏன்னா நம்மள தெரிஞ்சுக்கிறதும் சரி, நம்மளோட உடல் அமைப்பு, மூளை, அப்புறம் நம்மளோட சயின்ஸ் அறிவியல் தெரிஞ்சுக்கிறதும் சரி, நம்ம ஒரே ஒரு புக்கு மட்டும் நம்மளுக்கு போதாது. வேற வேற விதவிதமான புக்கெல்லாம் நம்ம படிச்சுதான் அறிவை நம்ம கூர்மையை ஆக்கிக்கணும். ஓகே, ரைட். இவன் கேட்ட இந்த ஒரு லாஜிக்கலான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாமா? ஓகே, ரைட். சோ இப்போ நான் கொண்டு வரேன் பாருங்க. அந்த பின்னை கொண்டு வரேன் பாருங்க. விழுந்து அட்ராக்ட் ஆயிட்டு இந்த டிஸ்டன்ஸ் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாமா எவ்வளவு இருக்குன்னு? 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஏன் அந்த காந்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு அதுல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 6.5 சென்டிமீட்டர்ல அந்த காந்தத்தோடைய ஈர்ப்பு விசை நடந்திருக்கு. நீங்க அந்த மேக்னெட்டை மாத்தினாலும் அதான் நடக்க போகுது. இப்ப பாருங்க. அந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? போத் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் பி அட்ராக்ட் distance of 2 centimeter. It showed that both the poles of the magnet, that is north pole and south pole, are equally strong. அதுதானே எப்ப இதுலயும் தெரிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணிக்கிறேன். இன்னும் அந்த மூணாவது ஸ்டெப், மூணாவது காந்தம் வேண்டாம், 4வது காந்தத்தை கொண்டு போறேன். சரியா? ஓகே, ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு செகண்ட், கரெக்டான ஒரு சின்ன பொசிஷன் வைக்கலாம்னா அங்க போயிடும். ஓகே. இப்போ இந்த பெரிய மேக்னெட் எடுப்போம், அவங்க வரிசைக்கா தான் கொண்டு வர வச்சிருவாங்க. ஓகே, நான் ரீஷார்ட் பண்ணிட்டதுனால ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வர சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பார்த்த இந்த சிமுலேஷன்ல இந்த ரெண்டு ரெண்டு மேக்னெட் வச்சுமே நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ம். ஃபர்ஸ்ட் சின்ன மேக்னெட்டை வச்சீங்க, ஒரு 1.5% வந்துச்சு. இப்போ பெரிய மேக்னெட் வச்சீங்க, ஒரு 2 சென்டிமீட்டர்ல வந்திருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? நீங்க அந்த ரெண்டு மேக்னெட் வச்சு கத்துக்கலாமே, என்ன அர்த்தம்? சின்ன மேக்னெட் 1.5 சென்டிமீட்டர் பக்கத்துல வரும்போது தான் இந்த பொருளை கவர்ந்துச்சு. பெரிய மேக்னெட் வைக்கும் போது கொஞ்சம் அதோட பெரிய மேக்னெட் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா 2 சென்டிமீட்டரா வந்துச்சு. அப்போ ஏன் இந்த முதல் மேக்னெட்டுக்கும் ரெண்டாவது மேக்னெட்டுக்கும் பாத்தீங்கன்னா உருவத்துல கொஞ்சம் நீளமானது, மூணாவது பாருங்க இன்னும் கொஞ்சம் நீளம், நாலாவது பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபைனலா நீளம். அப்போ இந்த வடிவமைப்பும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதை நீங்க வந்து பின்னாடி படிப்பீங்க, இப்ப இல்ல. நான் சொல்றது 12th சொல்றேன். அந்த லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, எல் அப்படி போட்டு இந்த மேக்னெட்டோட லென்த் எல்லாம் பத்தி அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். ஓகே, அது நான் சின்ன லைனுக்காண்டி இப்ப நான் சொல்றேன், அவ்வளவு அதை பெருசா நான் கொண்டு போறது கிடையாது. இப்போ இந்த மேக்னெட்டை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. சரியா? எந்த போல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த போல் வீக்கா இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வட துருவம் தென் துருவம் சொல்லுவோம். ஆனா இப்போ நம்மளுக்கு என்ன புரிஞ்சு போச்சு? இல்ல சார், அப்படிலாம் கிடையாது சார், ரெண்டு போலுமே சேமான ஒரு வலிமை தான் சார் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. கரெக்டா? குட். ஓகே. இன்னும் ஒரே ஒரு சிமுலேஷன் இருந்துச்சு. ஓகே, 1 செகண்ட். நம்ம ஃபைபரை பத்தி படிச்சிருந்தோம். அதாவது இலைகள், நேச்சுரல் ஃபைபர் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம். ரைட்டா? அதாவது நேச்சுரல் ஃபைபர்னா இயற்கையான இலைகள், செயற்கையான இலைகள் அப்படிங்கிறது. ஆனா அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 7th உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து
அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஃபைபரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இலைகள் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க 5வது யூனிட்ல பார்க்கலாம். அடுத்தது அன்றாட வழியில் தாவரங்கள்ல பார்க்கலாம். ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அடுத்தானே தாவரங்கள், இலைகளை உற்பத்தி செய்யும் தாவரங்கள்ல நம்ம வந்து டெக்ஸ்டைலு, ஃபில்லிங், அதெல்லாம் படிச்சிருப்போம். பைப்பர், பிளான்ட் பைப்பர், ஸ்டெம் பைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது அதை ஜஸ்ட் ஒரு சிம்பிளான இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமுலேஷன் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைபர் அப்படிங்கிறது இலைகள் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த யூனிட்ல படிக்கும் போது தாவரங்கள் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆனுச்சு. ஓகே. பட் இது இந்த அந்த ஃபைபர் சொல்ற இலைகள், நார் தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நார் தரும் தாவரங்கள் வச்சுக்கிட்டு நம்ம நெசவு பண்ணோம், கயிறு பண்ணோம். கயிறுக்கு சில நார்கள் யூஸ் ஆனது. இலை நார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமட்டை நார்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து அந்த நார்களால நம்மளுக்கு சேனல்லாம் பண்ணோம், அப்புறம் துணி நெய்தோம், இதெல்லாம் நம்ம படித்தோம். ஓகே. பட் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. எதுன்னு பார்க்கலாமா? இயற்கையானது, செயற்கையானது. ஓகே. இயற்கையானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயற்கையானது. பட் இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல, அடுத்த நம்ம செவன்த்தில் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். பட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல சின்ன விஷயம் காட்ட போறேன். அதாவது ரெண்டு டைப் ஆஃப் நார்களை என்ன சார் பெரிய வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அதுக்காண்டி சொல்றேன். ம். ஓகே, ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனை. ஓகே. ஸோ உங்க ஸ்க்ரீன்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் பைப்பர்ஸ், அதாவது நம்ம செயற்கைன்னு சொல்றோம்னா, செயற்கைன்னு என்னது, மனிதனால உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி ரெண்டு பைப்பர் இருக்கு. இயற்கையான இலைகள், இயற்கையான நார்கள் அண்ட் செயற்கையான இலைகள் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இயற்கையில பார்த்தீங்கன்னா காட்டன், வூல் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு. செயற்கையில நைலான், பாலிஸ், இது போக சில டைப் இருக்கு. பட் சாம்பிளுக்கு நம்ம எடுக்கிறோம். காட்டன் பருத்தி, அடுத்தனா ஊல் கம்பளி அப்படின்னு சொல்லுவோம். சரி. பாலிஸ்டர், தமிழ்லையும் பாலிஸ்டர்னு சொல்லுவாங்க. நைலான், அதுவும் தமிழ்லையும் நைலான் சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த காட்டனை சூஸ் பண்ணிடுறேன். வந்துட்டு ரைட்டா, இந்த லைட்டர் எடுத்து இந்த ஸ்பிரிட் லேம்ப், விளக்கு, நீங்க உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல பாப்பீங்க, ஆன் பண்றேன். பண்ணிட்டேன். பண்ணிட்டேனா தீ எரியுதா? இப்போ இந்த காட்டன் இதை எடுத்துட்டு இதுல இது பண்றேன், தீ எரிக்கிறேன். என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? நேச்சுரல் செல்லுலோஸ் ஃபைபர் காட்டன் அப்படிங்கிற பருத்தி ஒரு இயற்கையான இழைகள், நார்கள். இட் பர்ன்ஸ், இது எரியும். ஆனா மெல்ட் ஆகாது, உருகாது. சரியா? அப்படியே எரிஞ்சிடும். இட் ஸ்மெல்ஸ் லைக் பர்னிங் பேப்பர் ஆர் wood. அதாவது பேப்பரை எரிக்கும் போதோ இல்ல மரக்கட்டை எரிக்கும் போதோ நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்மெல் தான் அந்த தீ இந்த இந்த திரிக்கும் வரப்போகுது. காட்டன் திரி, பருத்தி திரிக்கும் வரும். ரெசிடியூ, ரெசிடியூனா அந்த சின்ன சின்ன தூள் மாதிரி கிடைக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. ஃபைன் கிரே ஆஷ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடிய சாம்பல். அது ஆஷ் அப்படின்னா சாம்பல் தான். சாம்பல் நிறத்துல இருக்கக்கூடியது இதுதான் காட்டன். சரியா? இப்படி இருக்கும். அப்ப செயற்கை, இப்ப உங்கள்கிட்ட சில ஏதோ இன்டர்வியூலோ ஏதோ ஒரு இன்னைக்கோ நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமையுது, உங்கள்கிட்ட ஒரு இதை கொடுத்து இது நேச்சுரலா மேன்மேடா, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இப்ப காட்டன் விட்டுன்னு ஊழ் நான் சொல்லிட்டேன். பட் நான் சொல்லாம இது வந்து தந்துட்டேன். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நெருப்பை வச்சு அதை இதை பொருத்த வச்சு அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சுதா? குட். இப்போ ஊழல் எடுக்கும், கம்பளி எடுக்குமா? வழக்கம் போல இந்த ஸ்டெப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், திருப்பியும் எல்லா ஸ்டெப்பையும். ஓகே. இது அந்த கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் கம்பளி. என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா நீங்களே? நேச்சுரல் புரோட்டீன் ஃபைபர், இது ஊல். சரியா? இயற்கையான ஒரு ஃபைபர். இதுவும் பர்ன் ஆகும், ஆனா மெல்ட் ஆகாது.
பர்னிங் ஹேர், அதாவது நம்ம முடி கருகும் போது ஒரு ஸ்மெல் வரும், அதே மாதிரி இந்த ஊல் கம்பளி கருகுனா எரிஞ்சா ஸ்மெல் வரும். ரெசிடியூ எப்படின்னா பிளாக் ஹாலோ பீட் தட் கேன் பி crushed டு பிளாக் பவுடர். அதாவது அதை எரிஞ்சமா அந்த முனையில பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல அந்த இது இருக்கும், அதை நீங்க பண்ணும்போது கையால பண்ணும்போது பிளாக் பவுடரா கிடைக்கும். இதை சொல்லியிருக்காங்க. சரியா? குட். இப்போ பாலிஸ்டர் பார்க்கலாம். பாலிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். பாலிஸ்டர் துணி துணி நம்ம பண்ணிச்சிருப்போம் நிறைய இடத்துல. கயிறுலாம் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் அந்த இதில் ஃபார்ம் இதை பண்ணியிருப்பாங்க. இது எரிக்கிறோம். என்ன நடக்கும் மட்டும் பாருங்க. பாத்தீங்களா? ரெசிடியை பார்க்குறீங்க. என்ன நடந்திருக்கு? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லாட்டா அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் பைப்பர் இது வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்டது. ஸ்விங்ஸ் ஃப்ரம் ஹீட் மெல்ட்ஸ் அண்ட் பர்ன்ஸ் அண்ட் கேன் ட்ரிப். அதாவது நீங்க ஹீட் பண்ணும்போது சுருங்கும், மெல்ட் ஆகும், உருகுற மாதிரி இருக்கும். உருகுனா தண்ணின்னு கிடையாது, அந்த இது அப்படியே இதாகும். எரியும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படியே பின்னாடி பின்னாடி போதில் அதான் உருகுறது. சரியா? ப்ரொடியூசஸ் பிளாக் ஸ்மோக். நம்ம பார்த்தோம் அதுல எரியும் போது அந்த கருப்பு கலர்ல அந்த வாயு மாதிரி வந்ததா, அது ரெசிடியூ. ஹார்டா இருக்கும், க்ரீம் பிளாக் கலர்டு பீட் தட் cannot பி crushed. பிளாக் கலர்ல இருக்கும், அதை நம்ம கையால தொட்டா கூட அது க்ரஷ் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா நைலான். இதை கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சிருந்தேன். நைலான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. எடுக்கிறேன். எடுத்துட்டு எரிக்கிறேன். எரியும் போது என்னென்ன நடந்திருக்கு பார்ப்போமா? ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம். ரெசிடியை செக் பண்ணுறோம். கையை வச்சு அப்படியே செக் பண்ணுறோம், என்ன அந்த பொடி கையோட வருதா, பிளாக் கலர்ல வருதா, அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் நைலான. அவ நைலான செக் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சது, இது வந்து ஒரு மேன்மேட் ஆர்டிஃபிஷியலான பைப்பர். சரியா? செயற்கையான நார்கள். ஸ்விங்ஸ் ஃப்ரம் ஹீட் மெல்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ். அப்படிதானே? நம்ம ஹீட் பண்ணும்போது எப்படி ஆணுச்சு நம்ம பார்த்தோம், உருகுனுச்சு. ரெசிடியூ எப்படி இருக்குன்னா போனது நம்ம படிச்ச மாதிரி தான். சரியா? அது ஒரு அதோடைய புகை வராம ஒரு சின்ன அந்த ஹார்டா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். இன்னைக்கு நம்ம படிச்ச இது எல்லாத்தையும் கான்செப்டையும் ரீகால் பண்ணிப்பாங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். சரியா? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நிறைய செய்த. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.